ஹலோ வியூவர்ஸ், மைவித்ரே பற்றி ரொம்ப நாளாச்சு வீடியோ பண்ணிட்டு. ஜூன் 4க்கு எல்லாருக்குமே அமௌண்ட் வரும் என்று எம்டி சார் சொல்லியிருந்தாங்க. எலெக்ஷனும் முடிஞ்சது. இனி நெக்ஸ்ட் என்ன என்று மக்கள் கேள்வி எழுப்புறதுக்கு முன்னாடியே நம்ம எம்டி சார் பேமெண்ட் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குங்க. ஓஎம் மெம்பர்ஸும் விஎம் மெம்பர்ஸ்க்கும் சிலருக்கு மட்டும்தான் பேமெண்ட் வந்திருக்குது. அதெல்லாம் சின்ன அமௌண்ட் தானே. ஆனால் சிஎம் மெம்பர்ஸ்க்கு பெண்டிங் நிறையவே இருக்கு. அதெல்லாம் எப்படி கிளியர் பண்ண போறாங்க? இந்த மாச கடைசியில் சிஎம் மெம்பர்ஸ்க்கு கொடுத்துருவாங்க என்று சொல்றாரு. அப்படிதான் இப்போதைக்கு அவரோட வீடியோவில் சொன்னதும் கூட. ஆனா அதுக்கு கீழே உள்ள கமெண்ட்ஸ் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், இப்போவும் நிறைய பேர் கதறிட்டு தான் இருக்காங்க. சில கமெண்ட்ஸ் நான் இங்க போஸ்ட் பண்றேன். இப்போ சிலர் நினைக்கலாம், அதான் ஓஎம்க்கு பேமெண்ட் கொடுத்துட்டு வராங்கல்ல, அப்புறம் என்னன்னு. எங்க ஓஎம் மெம்பர்ஸ்க்கு சின்ன சின்ன அமௌண்ட் தான் வரும். 60 ரூபாயில இருந்து என்ன அமௌண்ட் வேணாலும் இருக்கலாம். ஆனா சிஎம் மெம்பர்ஸ்க்கு அப்படி இல்லையே. அவருக்கு தானே முதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். டெய்லி கமெண்ட்ஸ் கீழே வந்து அழுதுட்டே இருக்காங்க. எம்டி சார் கமெண்ட்ஸ் பார்க்காம ஒன்றும் இல்லை. சிஎம் மெம்பர்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தா ஒரு நாள் தான் ஜூன் 4. ஆனா இப்போ ஜூன் கடைசி என்று சொல்றாங்க. இது எல்லாருக்குமே அதிருப்தியாகத்தான் இருக்கு. இப்படி கமெண்ட்ஸ் பார்க்கும்போது சிலர் கேட்டிருந்தாங்க, ஓஎம் மெம்பர்ஸ்க்கு எதுக்கு பேமெண்ட் முதல்ல கொடுக்குறீங்க என்று. முதல் ப்ரிஃபரன்ஸ் சிஎம்க்கு தானே கொடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஓஎம் மெம்பர்ஸ்க்கு பேமெண்ட் கொடுத்தா அவங்களுக்கு நம்பிக்கை வரும். அப்புறம் சிஎம் மெம்பரும் ஆயிடுவாங்க. அவருக்கு கீழே ஆளுங்களை சேர்த்து விடுவாங்க. அப்பதான் சிஎம் மெம்பர்ஸ்க்கு இந்த மாச கடைசியில பேமெண்ட் ரிலீஸ் பண்ண முடியும். அதுதான் அவரோட மோட்டிவ். கம்பெனி மூடிடுவாங்களா இல்லையா என்று கேட்டா மூட வாய்ப்பு கம்மி தான். ஆனா ஒரு விஷயம் மட்டும் கேரண்டியாக சொல்ல முடியும். பழைய மாதிரி சும்மா ஆட்ஸ் பார்த்துட்டு நிறைய ஒன்றும் சம்பாதிக்க முடியுமா என்று தெரியல. கம்பெனி வருமானம் கம்மியானதுனால இனிமே உங்களுக்கு டாஸ்க் அதிகமாக கொடுப்பாங்க. அதாவது இப்போ நீங்க வாங்கிட்டு இருக்கிற சிஎம் பேமெண்ட் வரணும்னா 7 பேருக்கு பதிலாக 14 பேரை சேர்க்க வேண்டி வரும். நிறைய ஆட்ஸ் பார்க்க வேண்டி வரும். மொத்தத்தில் சொல்லணும்னா உங்களோட நேரம் டபுள் மடங்கா ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். முதல்ல நிறைய ஆசை வார்த்தையை சொல்லி உங்களை தூண்டி விடுறது. இப்போ இது பண்ணாதான் காசு வரும், அது பண்ணாதான் காசு வரும் என்று சொல்றது. இப்போ ஏதோ ரினியூவல் பர்ச்சேஸ் என்றெல்லாம் சொல்றாங்க. அதாவது நீங்க 1 லட்சம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு ரினியூ பண்ணணும் மாசம் மாசம். ஸோ ஓவராலாக கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட வருமானம் கம்மி ஆயிட்டு தான் வரும். அது மட்டும் இல்லாமல் இனிமே மாசத்துக்கு ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியும் வரும் கட்டாயமாக. அது மூலியமா கம்பெனிக்கு ஒரு வருமானம் வரும். கம்பெனி ஒன்றும் மூட போறதில்லை, நடத்துவாங்க, பேமெண்ட்டும் கொடுப்பாங்க. ஆனா தலை சூடு பிடிக்கிற மாதிரியான நிறைய கண்டிஷன்ஸும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் வரும். இப்போதைக்கு இது ஒஃபிஷியலாக சொல்லலை. சொல்லாத வரைக்கும் சிஎம் மெம்பர்ஸ்க்கு கொஞ்சம் ஆறுதல் தான். ஆனா ஜூன் 4க்கு பேமெண்ட் வரும் என்று எதிர்பார்த்த சிஎம் மெம்பர்ஸ்க்கு ஏமாற்றம் தான் பார்க்க முடிஞ்சது. அப்படி சொன்ன மாதிரி கண்டிஷன்ஸ் ஒண்ணுமே இல்லாம ஜூன் கடைசியில பேமெண்ட் வந்தா அப்புறம் கம்பெனி மேல நம்பிக்கை வரும். யாராலையும் ஒன்றும் அப்புறமா சொல்றதுக்கே இல்லை. இனிமே புதுசாக ஜாயின் பண்றவங்களுக்காக ஒண்ணு சொல்லிக்கிறேன். உங்க சொந்த ரிஸ்க்ல எல்லா கண்டிஷன்ஸும் ஓகே ஆனா ஐடி போடுங்க. அதை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, பக்கத்து வீட்டவங்க சொன்னாங்க என்றதுக்காக ஐடி போடாதீங்க. ஜூன் கடைசி வரை வெயிட் பண்ணுவோம். மீண்டும் இன்னொரு வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.